இன்னைக்குதான் நீங்க ரிலீஸ். உங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கங்க. ஜெயில் சூப்பரண்ட் ஐயா உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். சார், அந்த அம்மா வந்துட்டாங்க. வாமா, போய் சொந்த ட்ரெஸ் போட்டு வாமா. இந்தாப்பா, அந்த பைய எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடு. சரி சார். இந்தாங்கம்மா. விடுதலையானதுக்கு அப்புறமும் ஏமா அழற? நான் இந்த ஜெயிலுக்கு வந்த 4 வருஷமா என் வீட்டுக்காரருக்கு 200க்கு மேல லெட்டர் அனுப்பினேன். ஆனா எந்த லெட்டருக்குமே பதில் வரல. எல்லா லெட்டருமே திரும்பி வந்துருச்சு. இப்ப கூட நான் அவரை தேடி ஊருக்கு போறேன்னா அவர் எனக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தான். இந்தாமா ரயில் டிக்கெட். இல்லைங்கம்மா, இந்த 4 வருஷமா நீங்க ஜெயில வேலை பார்த்ததுக்காக உங்களுக்கு சேர வேண்டிய படிப்பணம். இல்லம்மா, உனக்கு கொடுத்த பணத்தை எடுத்துக்காம வெறும் 5 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு போற. எனக்கு இந்த 5 ரூபாய் போதும். போற வழியில இது சாப்பாட்டு கூட பத்தாதேம்மா. நான் அவரை பாக்குற வரைக்கும் சாப்பிட போறதில்ல. ஒருவேளை அவர் என்ன பார்க்க வரலன்னா நான் சாப்பிடுற பொருளுக்கு இந்த 5 ரூபாய் போதும். என் பொண்ணு வந்தாச்சு. முறைப்படி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. பண்ணிவிடுறேன். ஹாய் டாட். என்னம்மா இவ்வளவு லேட்டு? சாரி டாட். உங்க அம்மா வேற அங்க கத்திக்கிட்டு இருப்பா. ஆரம்பிச்சிடலாமா? ஆர்த்தி எடுமா. ஆர்த்தி எடுமா. உன் தோப்புற பத்தியம்மா
உன் பிறந்த நாள் அமோகமா கொண்டாடி 1000 பேருக்கு அன்னதானம் பண்றோம். நீ தீர்க்காயுசா இருக்கணும். அதுக்காக தானே சாமி எல்லாமே செய்யறேன். அபிஷேகத்துக்கு நேரமாச்சு, வாங்க. ஆமா ஆமா, உங்க அம்மா வேற காத்துட்டு வா வா. அண்ணன் வராங்க தடை விடுங்கடா. 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 அதே இல்லாத இடத்துல கத்துறான் பாரு. பாடுறதுக்கு முன்னாடி சோறு போட்டுருவாங்களா? கோயிலுக்கு வந்ததும் சோறு தானே. மானங்கட்ட சோறுன்னு ஆகி போச்சு. அது எங்க இருந்ததுன்னா என்ன? கோயிலா இருந்தா என்ன, வீடா இருந்தா என்ன? உனக்கு வேண்டாம். வாங்க போகலாம். வாங்க வாங்க. வாங்க. வணக்கம்மா. கும்பிடுறாங்கல்ல, பதிலுக்கு நீ வணக்கம் சொல்லுமா. கும்பிடாமா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. கும்பிடுறாங்க. வணக்கங்க. வணக்கங்க. சின்னமணி கூட்டுக்க. வணக்கம்மா. சின்னமணி கூட்டுக்க. நான் வந்தது பாடுறதுக்கு, கும்பிடுறதுக்காக இல்ல. நீங்க வேணும்னா காலில் விழுந்து கும்பிட்டு வாங்க. நல்ல கூச்சப்படாம சாப்பிடுங்க. பருமாறமா பருமாறு. ஐயோ, கை வலிக்குது டாடி. 4 பேருக்கு உன் கையால பருமாறினா தான் உனக்கு புண்ணியம். சரி. காட்டு காணோம். வரும்போது சாப்பாடு கட்டி கொண்டு சொல்லியிருக்கான். துண்டு கொண்டு இருக்கல்ல, பத்திரமா வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது பேசாதடா, அதிகமா திங்க முடியாது. எங்க கூட வந்தவன ஒருத்தரையுமே காணும். எங்க போயிட்டானுங்க? டே, பச்சை வந்திகளோட கேவலமா இருக்கீங்களே. இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது, நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது? ஏன்பா கண்ணா, தோல்ல பொட்டியை மாட்டிண்டு எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன்? நான் வந்தது பாடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு இல்ல. அப்பா, யாருப்பா அந்த திமிர் பிடிச்சவ? திமிரு பிடிச்சவன் இந்த ஊர்ல நிறைய இருக்கிறான். நீ யார சொல்ற? அதோ அங்க உட்கார்ந்து இருக்கானே, அவனை கேட்டேன். ஓ, அவனா? சின்னமணி நல்லா பாடுவாமா. உன் பிறந்த நாளைக்கு கூட அவன் தான் பாட போறான். வாட்? ஏன் பிறந்த நாளுக்கு அவன் பாட போறானா? அவன் இன்னைக்கு பாடக்கூடாது. இல்லம்மா, அவனை நீ தாண்டா பாட போறன்னு போன வெள்ளிக்கிழமைக்கு சொன்னேன். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் ஆர்மியை பட்டி வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காமா. அவனை பாடக்கூடாதுன்னு சொன்ன எப்படிமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க வாங்க. வாங்கண்ணா.